தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி பறிபோவது உறுதியானது. அமைச்சர் பதவி பறிபோவது உறுதியானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மே மாதம் 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். கூட்டணி கட்சி அமைச்சர்கள் ஒரு சில நாட்கள் கழித்து பதவியேற்றனர். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மேலூர் விஸ்வநாதன் அமைச்சராக பொறுப்பேற்றார். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. இவர் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் ஆவார். ஆனால் இவர் மீது சமீப காலமாக குற்றச்சாட்டுகள் பரவலாக வந்துள்ளன. ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு, இரண்டாவது மேலூரில் மாரத்தான் போட்டி நடைபெற்ற போது மாணவிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கியது, மேலும் பள்ளிக்கூடத்தில் விஜய் பாடலுக்கு நடனமாடியது என்ற அடுக்கடுக்காக சில குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆகையால் அமைச்சர் விஸ்வநாதனை பதவி நீக்கம் செய்ய ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேறொரு நபரை அமைச்சராக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். வேறு யார் அமைச்சராக போகிறார் என்பது தெரியவில்லை. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் விஸ்வநாதன் பதவி பறிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. அமைச்சர் விஸ்வநாதன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார். தற்பொழுது மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்பொழுது அமைச்சர் பதவியை இழக்கின்றார்.